என் பேர் கண்ணகிக்குன்னு. நாங்க இங்கேதான் ஆனந்தா இறக்கோம். அமலா ஆஸ்பத்திரி பிறந்தோம், அங்கேயே வளர்த்தோம், அங்கேயே வீட்டு மாப்பிள்ளையே வச்சுக்கிட்டாங்க. நாங்க பூக்கடையில அப்பா தொழில் நாங்க அப்படியே எடுத்து விட்டோம். பரம்பரை பரம்பரையா பூ வேலை செய்யறோம் நாங்க. இப்ப இந்த கடையில நாங்க 25வது வருஷம், 25 வருஷமா இந்த வேலை செய்யறோம். பிசினஸ் இருந்தே கத்துக்கிட்டோம் நாங்க. எங்க அப்பா தொழில் தான் நாங்க எங்க அப்பா இருந்தே கத்துக்கிட்டோம். எங்க பசங்க 2 பேரும் பண்றாங்க. 2 பேரும் பசங்க பண்றாங்க. லலின்குமார், பிரதாப் குமார் 2 பேரும் பண்றாங்க. நாங்க எங்கேயுமே கூலி வேலைக்கெல்லாம் போட, சொந்தமா இந்த வேலையை செய்யறோம். ஃபேன்சி வேலை, பெங்களூர் ஐட்டம், ரோஸ், பட்டல்ஸ் மாலை, ரோஸ் மாலை, கல்யாணத்துக்கு மாலை, டெத்துக்கு மாலை, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அனைத்துக்கும் செஞ்சு தருவோம். மாலை கட்டுறதுக்கு ஃபேன்சி வேலை செஞ்சா 2-3 மணி நேரம் ஆகும். சாதாரணமா வேலை செஞ்சோம்னா 1 மணி நேரத்துக்கு 2 மாலை போடுவோம். 1 மணி நேரத்துல 2 மாலை போடுவோம், 3 மாலை போடுவோம். கையில ஸ்பீடை பொறுத்து. பூவெல்லாம் இங்க லோக்கல்லே மார்க்கெட்லயே வாங்கிக்குவோம், வெளியெல்லாம் போக மாட்டோம். எல்லாம் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். பூரா பூ இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுவோம். என்ன ஆர்டர் சொல்றாங்களோ, கோயில் திருவிழாவுக்கு, கல்யாணத்துக்கு, தெரட்டிக்கு, இறந்து போனதுக்கு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்க ரெடி பண்ணி தருவோம். மாமூல் கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நாங்க மாலை ரெடி பண்ணி கொடுப்போம். நாங்க வீட்டுல கூலிக்கு ஆள் வச்சிருக்கோம். இந்த கடைக்கு 4 பேர் வச்சிருக்கோம். மொத்தம் 6 பேர் வேலை செய்யறாங்க. லேடிஸ் 4 பேரு, ஜென்ஸ் 2 பேர் வேலை செய்யறாங்க. ஆமா, நார்மலா கட்டினா 20 ரூபாய் ஒரு மாலைக்கு. இந்த மாதிரி 1.5 மாசம் மாலை, பெரிய மாலை போட்டோமா 50 ரூபாய் கூலி. ஃபேன்சி மாலை செஞ்சா 2000 ரூபாய் கூலி. இதழ் மாலை, கோயில் மாலை எல்லாம் செஞ்சா அதுக்கு 1000 ரூபாய். மாலை பொறுத்து காசு வரும் கண்டிப்பா வரும். இதுல வியாபாரம் இல்லாத அன்னைக்கு நஷ்டமும் வரும். நின்றுச்சுன்னா அது வேஸ்ட் தான். நல்ல முகூர்த்த நாளையில நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல வியாபாரம் ஆகும், நல்ல லாபம் கிடைக்கும். மீதி நாளையில மாமூலா நாங்க மாலையெல்லாம் கொடுத்துருவோம், ரெகுலர் கஸ்டமர்களுக்கு கொடுத்துருவோம். ஆடி மாசம், புரட்டாசி மாசம் இதுலதான் பூ அதிகமா வரும். தை மாசம் நிறைய பூ வரும். புரட்டாசியில ஆயுத பூஜைக்கு நல்ல பூ நிறைய வரும். வெளியூர்ல இருந்து வரும். பெங்களூரு, ஒசூர் பூ தான் அதிகம் வரும். பெங்களூரு, ஒசூர் பூ தான் அதிகம். லோக்கல்ல எல்லாம் அரளி ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து அரளி வரும். சம்மைங்க 30 கிலோமீட்டர்ல இருந்து வருது. மற்ற ஐட்டம்லாம் இங்க லோக்கல்ல எல்லாமே வாங்கிக்கலாம். தலை, கோழி கொண்டை, எல்லா சரக்கு, எல்லா கலர்ஸும் வாங்கிக்கலாம். இதுலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என் பேரு வசந்தி கேட்டேன். நாங்க அம்மா கிட்ட 18 வருஷமா இருக்கிறேன். ஏதோ ஜனங்க வைக்கிறவங்க வைக்கிறாங்க. மத்தவங்க உங்களை மாதிரி வயசு பிள்ளைங்க வைக்கிறது இல்ல. ஏதோ எங்களை மாதிரி இருக்கிறவங்க வைக்கிறாங்க. அதனால ஏதோ அப்படி போயிட்டு இருக்குது. விற்கலன்னா எடுத்துட்டு போய் பிரிச்சுல வச்சு சாயங்காலம் விற்போம்.